நடிகை கஸ்தூரி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டணி மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க. தேர்தலுக்கு அப்புறம் 5 வருஷமா எங்க எம்பியை காணோம், எங்க எம்எல்ஏவை காணோம் அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பலாப்பழத்தையும் குக்கரையும் தேடல, அவங்களுடைய அடிப்படை உரிமையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டவங்க தான் விடியல் வருது விடியல் வருதுன்னு சொன்னாங்க. வெள்ளம் தான் வந்துச்சு வீட்டுக்குள்ள. அன்னைக்கெல்லாம் விடியலும் வரல, எங்க எம்பியும் வரவே இல்லை, எங்க எம்எல்ஏ யாருன்னே தெரியவே இல்லை. மக்கள் கிட்ட போய் என்டிஏனா என்னன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்களே. அம்மா அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம்மா, மக்கள் கிட்ட போய் உங்களுடைய எம்எல்ஏ யாருன்னு கேளுங்களேன், அதுவுமே அவங்களுக்கு தெரியல. இல்ல மிரட்டி கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஐயா, மிரட்டுறத பத்தி எல்லாம் கரூர்ல போய் கேளுங்க, அங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. இன்னும் கூட சொன்னாங்க, அம்மா அக்கா பாலபாரதி அக்கா சொன்னாங்க, மறைமுகமாகத்தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, நேரடியாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எப்படி மறைமுகமாக தான் வருவாங்க, நேரடியாக இவங்க வரமாட்டாங்க. யாரை போல மறைமுகமாக வருவாங்க? கரூரில் சில விஷமிகள் வந்தாங்களே, அந்த மாதிரி மறைமுகமாக வரத சொல்கிறாங்களோ தெரியல. உங்களுடைய அனுபவத்தை வச்சு மற்றவர்களை நீங்கள் எடை போடுறீங்க, அது இருக்கட்டும். சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவிலேயே எல்லாவற்றிலும் முதல் மாநிலமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது 2 விஷயம் மட்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வசதி என்னன்னா, டக்குன்னு அதை சரி பார்த்துட முடியும். நான் பார்த்த மாதிரி நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் வேற மாதிரி கவனத்தோடு பேசியிருப்பீங்க. பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முதலிடம். ஐயா, பெண்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு பிடிக்காத புள்ளி விவரம், பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முதலிடம், சதவிகித அளவில் மிக அதிக அளவில் பெண்கள் வேலை வாய்ப்பில் வேலைக்கு பொதுவெளியில் செல்வது அப்படின்பது சத்தீஸ்கரில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஹிமாச்சல் பிரதேஷ் வருது, அதுக்கப்புறம் குஜராத், கேரளா, மகாராஷ்டிரம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு. தமிழ்நாடு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது, அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா தமிழ்நாட்டு இந்திய அளவிலேயே ஆக சிறந்த ஒரு பெண் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கண்ட தமிழ்நாடு. ஒரு ஒரு ரூம்குள்ள நம்ம போறோம், அந்த ரூம்குள்ள போய் ஆஹா பார்த்தீங்களா ஏசி என்ன பிரமாதமா வேலை செய்யுது, என்ன குளிர், அப்படியே அந்த எவ்வளோ பர்ஃபெக்டா இங்க வந்து அந்த குளிர்ச்சி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதுக்கு நீங்க உள்ள நுழைஞ்சு, அது உங்க சாதனை இல்லை, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அந்த ஏசி சுவிட்சை போட்டு கரெக்டான டெம்பரேச்சரில் அதை வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கிறதுனால தான் உங்களால் அதை இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக பகிர முடியுது. அந்த சுவிட்ச் இருந்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய கையில். ராத்திரி 12 மணியா இருந்தாலும் தனியாக ஒரு பெண் வேலையை முடித்து விட்டு தனியாக நடந்து வீட்டுக்கு செல்ல முடியும் என்ற நிலைமையை கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பண்ண முடியுமா? 12 மணியை விட்டுருங்க, பல்கலைக்கழகத்துக்கே சரி 12 மணியை விட்டுருங்க, பல்கலைக்கழகத்துக்கே போக முடியல, பகல்லையே போக முடியல. இப்படித்தான் நேற்று கனிமொழி அக்கா கூட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஹெச்பிவி வேக்சின், பெண்களுக்கான ஹெச்பிவி வேக்சினை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறோன்னு. இல்லையா, ஏற்கனவே அது 8-9 மாநிலங்களில், பாஜக ஆட்சி செலுத்தும் மாநிலங்களில் பல ஆண்டு காலமாக ஏற்கனவே வழக்கில் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு 5 வருஷமா திமுக ஆட்சி நடக்கும் பொழுது அவங்கள ஏன் வரலன்னு நீங்க தான் கேட்கணும். உடன்பிறப்புகள் கேட்கிற கேள்வி, ஏன் வரல தமிழ்நாட்டுக்குன்னு, இந்த 5 வருஷத்துல ஏன் வரலன்னு ஆட்சியில் இருக்கிற உங்க தலைவரை, உங்க அப்பாவைத்தான் நீங்க கேட்கணும். என்னவோ எல்லாத்துலயும் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கிற மாதிரியும், டபுள் என்ஜின் சர்க்கார், டப்பா சர்க்கார். என்ன டப்பா சர்க்கார்? எந்த இடத்துல டப்பா சர்க்கார் ஆகுன்னா உடனே நீங்க வந்து எந்த மாநிலத்தை காட்டுவீங்கன்னு தெரியும். நீங்க ஏன் டப்பா சர்க்கார்னா உடன் குறிப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து அதுக்கான உதாரணத்தை காட்டுறீங்க? ஏன் நம்ம கிட்டேயே இருக்கக்கூடிய, நம்ம அருகிலேயே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, குஜராத், ஐயா அந்த அளவுக்குலாம் வேணாம் ஐயா, ஆந்திர பிரதேச கூட எடுத்து பேசுங்களேன். நமக்கு வர வேண்டிய கூகுள் அங்கே போய் உட்காந்துருக்கிறான்.
புலம்புன்னு நம்மளே புலம்புறோம். ஐயோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் போயிருச்சே அப்படின்னு. ஏன் திராவிட மாடல் சர்க்கார் அப்படின்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தவறுகளை ஏன் அங்க இந்த இடத்துல சொல்ல மாட்டேங்கிறீங்க? கேட்டா உடனே கொள்கை கூட்டம். யாரு சொன்னது? அதை திமுக கூட்டணி என்பது கொள்கை கூட்டம். ஐயா, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு நான்லாம் நினைக்கிறேன். கொள்ளை கூட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கொள்கை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அக்கா வந்ததும் தண்ணிக்கு எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கு, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி சொன்னாங்க. இல்லம்மா, தமிழச்சியா அது எந்த அரசியலும் கலக்காம நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் தவிச்ச வாய்க்கு கண்டிப்பா தண்ணி கொடுப்பாங்க. உங்க பக்கத்துல இருக்கிற கூட்டணி அன்பர்கள் ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்கூட்டணியா இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி எங்களை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. ஆனா அதை நான் எடுத்து குடிச்சேன், ஏன்னா அது தமிழ்நாட்டு தண்ணி, அதனால தைரியமா எடுத்து குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, காவேரி பிரச்சனைக்கு நம்ம முதலமைச்சர் போய் காரசாரமா சண்டை போட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்த அந்த காவேரி தண்ணியை தானே நீங்க குடிச்சிங்க, இல்லையா? ஒருவேளை வெங்கை வயல்ல இருந்து வந்த தண்ணியை எடுத்து குடிச்சோமா? அங்க இருக்கக்கூடியவர்கள் இப்படி மார்த்தட்ட முடியுமா? தண்ணிய குடிச்சேன் அப்படின்னு மார்த்தட்ட முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலுக்கு முதலமைச்சர் போய் பார்த்திருப்பாரா? ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரா? எந்த விதமான ஆதரவுமே இல்லையே. அடுத்தது அவங்க சொன்னாங்க, போராடினேன், போராட்டத்துக்கான சுதந்திரத்தை கொடுத்தது இந்த திமுக அரசு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு அக்கா. எல்லா போராட்டத்துக்கும் சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா, அப்பா இந்த அளவு சுதந்திரம் 1947 நாங்க வாங்கின சுதந்திரமே ரொம்ப பாடுபட்டு தான் வாங்கினோம். இப்போ சுதந்திரம் என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் என்னுடைய கொள்கைகளை சேர்ந்தவர் வாங்கினாங்க. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிற ஒருத்தர் கூட அந்த யார் வாங்கினாங்கன்னா, ஸ்நேகனும் வாங்கல, ராஜீவ் தம்பியும் வாங்கல, நீங்களும் வாங்கல. நாமன்னு சொல்றது இந்தியர்களா? இதுதான்மா, இந்த பிரிவினைவாதத்தை தான் சொல்றோம். பிரிக்கிறோம்னு மற்றவர்களை சொல்லிட்டு நீங்க நாம வாங்கின சுதந்திரம்னு எல்லாரும் ஓர் குலமா ஓர் இந்தியரா பேசினா உடனே யாரு நீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப நீங்களும் நானும் இந்தியர்கள் இல்லையா? நீங்களும் நானும் இந்தியர்கள் இல்லையா? ஒரு இயக்கத்தை பத்தி பேசினா ராஜீவ் தம்பி, ஒரு இயக்கத்தை பேசினா அப்புறம் இன்னொரு கட்சியை பேச வேண்டி வரைக்கும், ஜின்னா யாரு எந்த கட்சியில இருந்தாரு அப்படிங்கறது பேச வேண்டியிருக்கும். ஆனா அது நம்முடைய குறிக்கோள் இல்லை. இப்போ நாம சொல்றது போராட்டத்துக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்களே, சுதந்திரம் அப்பா நிறைய சுதந்திரம் ஆயிப்போச்சு. வேங்க வயல்ல போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, தொழிலாளர் நல சங்கம் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க. அப்பா எலக்ட்ரிசிட்டிக்கு போராடுறோம், தண்ணிக்கு போராடுறோம், தண்ணி வந்தாலும் போராடுறோம், தண்ணி இல்லைனாலும் போராடுறோம். அம்மா இத்தனை போராட்டங்களுக்கும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்களே, வேணாம்மா இந்த போராட்டங்களே வேணாம். அந்த போராட்டங்கள் இல்லாத ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு ஆட்சி எனக்கெல்லாம் நினைவு இருக்கு, அதுக்கே வேணா திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறது தான் என் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரின் ஒரே கூக்குரல். அந்த ஒரு போராட்டத்துக்கு செவி சாய்த்து ராஜீவ்காந்தி ஐயா சொன்ன மாதிரி வழக்கத்துக்கு மாறாக எதையும் எதற்கு செய்ய வேண்டும்னு கேட்டீங்களே ஐயா, திமுக ஆட்சி கூட வழக்கத்துக்கு மாறாகத்தான் இருக்கு. அதை கூட செஞ்சதை வாபஸ் வாங்கிருங்க. மீண்டும் தமிழகத்துக்கு ஒரு நற்காலம் பொற்காலம் வர வேண்டும். அதற்கு வலுவான கூட்டணியான அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திருமதி கஸ்தூரி.